வங்கதேச இந்துக்களுக்காக தனி நாடு, பேராசிரியர் ராம சீனிவாசன் அதிரடி. வங்கதேச இடைக்கால அரசின் தலைவராக முகமது யூனுஸ் பொறுப்பேற்ற பிறகு அந்நாட்டில் சிறுபான்மையினராக வசிக்கும் இந்துக்கள் கடுமையான துயரங்களை சந்தித்து வருகிறார்கள். இந்துக்களின் வீடுகள் தாக்கப்பட்டு வருகின்றன. அவர்களது வாழ்வாதாரங்கள் சூறையாடப்பட்டு வருகின்றன. இந்துக்களின் பாதுகாப்புக்கும் கண்ணியமான வாழ்வுக்கும் குரல் கொடுத்த வங்கதேச இஸ்கான் அமைப்பை சேர்ந்த துறவி கிருஷ்ணதாஸ் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அவர் மீதான தேச துரோக வழக்கில் அவருக்கு ஆதரவாக வாதிட வழக்கறிஞர்கள் யாரும் முன்வரவில்லை. அடிப்படைவாத அமைப்புகளின் மிரட்டல் வழக்கறிஞர்களையும் அச்சமடைய செய்துள்ளது. இந்த நிலையில் வங்கதேச இந்துக்கள் மீதான தாக்குதலை தடுத்து நிறுத்த கோரியும் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வலியுறுத்தியும் தமிழ்நாடு முழுவதும் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வங்கதேசத்தில் இந்துக்கள் இந்த மாதிரியான போராட்டத்தை அறிவித்திருந்தால் அந்நாட்டு அரசு எப்படி நடந்து கொள்ளுமோ அதே மாதிரியாக திமுக அரசும் நடந்து கொண்டது. ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி தராதது மட்டுமில்லாமல் தடையை மீறி ஆர்ப்பாட்டம் நடத்தியவர்களையும் கைது செய்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்திய பாஜகவினர் கைதாகியுள்ளனர். இந்த நிலையில் திருச்சியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பாஜக மாநில பொதுச் செயலாளர் ராம சீனிவாசன் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி கொடுத்திருந்தால் அது வங்கதேச அரசுக்கு எதிராக மட்டுமே நடந்திருக்கும். ஆனால் இப்போது திமுக அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டமுமாக மாறியுள்ளது என்றும் நாடு முழுவதும் திமுகவுக்கு எதிரான நிலை உருவாகி உள்ளதாகவும் தெரிவித்தார். வங்கதேசம் என்ற நாடு உருவானதே இந்தியா அவர்களுக்கு போட்டு பிச்சை என தெரிவித்துள்ள ராம சீனிவாசன், தேவைப்பட்டால் வங்கதேசத்தில் இந்துக்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளை ஒருங்கிணைந்து இந்துக்களுக்கான தனி நாடு உருவாக்கப்படும் என தெரிவித்துள்ளார். இந்த ஆர்ப்பாட்டத்தை 1 மணி நேரம் அனுமதி வச்சுட்டு போயிருந்தா இந்த கூட்டத்தோட நோக்கமே வங்கதேச அரசாங்கத்தை கண்டிக்கிறது மட்டும்தான். ஆனால் வங்கதேச அரசாங்கத்தை கண்டிக்கிற நடத்துகிற கூட்டத்தில் அதை தடை செய்து நம்ம எல்லாம் கைது செய்து இந்த கோபம் திமுக மீது திரும்புகிற அளவிற்கு இந்த ஆட்சிக்கு புத்திசாலித்தனம் இருக்கிறது. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க இந்த ஆர்ப்பாட்டம் நடக்குது. இந்தியாவின் எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்குது. அதை அனுமதிக்க, ஜனநாயக உரிமை அனுமதிக்க மனமில்லாத திமுக அரசாங்கம் தங்கள் மீது கோபத்தை திருப்பி இருக்கிறார்கள். நாடு முழுக்க இது பலத்த கண்டனத்துக்கு உருவாகும். மத்திய அரசுக்கு நீங்கள் பதில் சொல்லித்தான் தீர வேண்டும். இந்த திமுக அரசாங்கம் இந்த ஆர்ப்பாட்டத்தை அவங்க அனுமதிச்சிருக்கணும். உப்பிட்டவரை உள்ளளவு நினைன்னு சொல்லுவாங்க. பங்களாதேஷ் என்ற ஒரு நாடு உருவானதே இந்தியாவினுடைய பிச்சை. அதுல உருவானதா பங்களாதேஷ். நாம இல்லைன்னா பங்களாதேஷ் நாடு இல்லை. நாம இந்திய ராணுவம் இல்லைன்னா பங்களாதேஷ் இல்லை. இந்தியாவினுடைய ஆட்சியாளர்கள் இல்லைன்னா பங்களாதேஷ் இல்லை. ஆனால் இன்று அந்த ஆட்சி அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களை கொடுமைப்படுத்துகிறது, வன்முறைக்கு உள்ளாக்குகிறது, வீடுகள் தீக்கிரையாகின்றன. அங்கே இருக்கக்கூடிய சின்மயி கிருஷ்ணதாஸ் என்கிற சன்னியாசி, இஸ்கானை சார்ந்தவர், இன்றைக்கு சிறை வைக்கப்பட்டிருக்கிறார். எந்த அளவுக்கு தெரியுமா? இந்தியாவில் பாராளுமன்றத்தை வெடிகுண்டு வச்சா கூட அவனுக்கு ஆதரவா பேசுறதுக்கு, மீடியாவில் பேசுறதுக்கு, பொதுவெளியில பேசுறதுக்கு வழக்கறிஞர்கள் இருக்காங்க. ஆனா அங்கே ஒரு சன்னியாசிக்கு ஆதரவா பேசுறதுக்கு வழக்கறிஞர்கள் கூட போக முடியல. யாராவது ஒரு வழக்கறிஞர் அவருக்கு ஜாமீன் கேட்டா விளைவுகள் விபரீதமாக இருக்கும் எச்சரிக்கிறாங்க. பங்களாதேஷ்ல வடக்கு வக்கீல் போகாதனால இன்னும் ஜாமீன் அடுத்த ஜனவரிக்குன்னு அது நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கு. அவர் சிறையிலேயே தொடர்ந்து வைக்க வேண்டும் என்ற திட்டம். இதெல்லாம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது? அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி இருந்தது. அந்த ஆட்சி கலைக்கப்பட்டது மாணவர் போராட்டம் என்ற பேர்ல. அது முழுக்க முழுக்க அடிப்படைவாதிகளுடைய சதி. இதற்கு பின்னால ஜார்ஜ் சோரஸ் அப்படிங்கிற ஒரு வெளிநாட்டுக்காரர் இதுக்கு பின்னால முழுக்க இருக்கிறான். இந்திரா காந்தி ஆட்சியில் இருக்கும் போதே பங்களாதேஷ் நாடு உருவாச்சுன்னா நரேந்திர மோடி ஆட்சியில் மறுபடியும் வங்கம் 2ஆக மாறும் என்பதை நாம் உலகத்திற்கு எச்சரிக்கணும். வடக்கு பகுதியில் தான் வங்காளதேச இந்துக்கள் மிக அதிகமா இருக்காங்க. தேவைப்பட்டால் வங்காளம் தனிநாடாக பிரித்து இந்துக்களுக்கு என்று தனிநாடு கொடுக்கவும் பாரத தேசம் முன்வர வேண்டும். அதனால் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நான் எனது வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன்.